என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து அந்த ஃபேன்ஸோட வாருக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு எடுத்துக்கிறதா, இல்ல வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவா இதை நம்ம பார்க்க முடியும்? நாங்களாம் திரையில் ரசிக்கிறவங்க, ஒவ்வொருத்தரை கொண்டாடுறவங்கன்னு எங்க பட்டவர்த்தனமா தெரிய வந்ததுன்னா, விஜய் விக்ரவாண்டியில் நடத்தின அந்த மாநாட்டுக்கு ஒரு கட் அவுட் வச்சாங்க. முதல்ல வர தம்பி அவர் வந்து தல ரசிகண்டா, தளபதி தொண்டனான். இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பரிசை வாங்கியிருக்காரு. அதுக்கு ஏன் வந்து விஜய் வாழ்த்து சொல்ல ஒரு பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. அந்த விருதை கூட விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல். அப்போ அஜித்தும் விஜயும் வந்து உண்மையிலே ஒரு நண்பர்களாக இருக்கார்கள். நான் விவரம் சொல்ல, பொதுவாக விஜய் பக்கமும் பார்த்தீங்கன்னா அஜித் பக்கமும் சுற்றி இருப்பவங்க தான் வந்து தாவேகா விஜய் அவர்களுக்கு அஜித் அவர்கள் ஆதரவு அப்படின்னு தாண்டி அவர் என்ன பிரச்சாரம் பண்ணும்போது இவர் வந்து ஆதரவாக கொடுக்க போறாரு. அஜித்துக்கு அந்த மனநிலை இருக்கு இல்லைங்க. என்னையா வந்து இவ்வளோ கோடி சம்பளம், இவ்வளோ ஒரு மாதம். பொதுவாக நீங்கள் அரசியலுக்கு வருகிற நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆனவங்க தான். இப்படி உச்சத்தில் இருக்கிறவங்க யாருமே வரமாட்டாங்க. அது ஒரு பெரிய துணிச்சல். அந்த துணிச்சலே வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய விஜய் ஒரு கட்ஸான ஆள் தான் பாவர். ஆனால் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் 2026 பொங்கலுக்கு தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை மறந்துடுவாங்க அப்படின்னு அதுதான் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் எல்லாருமே சொல்றாங்க. அது சாத்தியம். அது இன்னும் 2026 எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு தீபாவளி ரிலீஸ்னு இப்போதைக்கு பிளான் பண்ணி இருக்காங்க. வந்து லோகேஷ் டீமே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ரெடியா இருக்கு. சாத்தியமா இணைவாங்களா? வெறும் பேச்சுவார்த்தையா, வெறும் வதந்தியா தான் போயிட்டு இருக்கு. வந்து மேபி வந்து லோகேஷ்க்கு என்னன்னா, இப்போ ஒரு இடையில கூட சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க அஜித்தை வச்சு படம் பண்ணுவீங்களா? அவர் கூப்பிட்டா நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு. மார்ச்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபார்முலா ரேஸ்ல கலந்துக்கிறாரு. அதுல முழுசா ஒரு கார்லயே அப்படியே பயணப்பட்டு போயிடுவாரு. இந்த இடைப்பட்ட கேப்ல லோகேஷ் கிட்ட ஒரு படம் பண்றதா ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, அதுதான் தன்னோட கடைசி படமாவும் இருக்க ஒரு வாய்ப்பும் இருக்கு. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. சமூக வலைத்தளங்கள்ல விஜய்க்கு ஒரு பக்கம் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருந்தாலுமே கூட அஜித் அந்த பக்கம் விருதா இருக்கட்டும், ரேஸா இருக்கட்டும் ரொம்ப பிஸியா இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அஜித் அவர்களுக்கு விஜய் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு ஒரு விஷயம் போய்கிட்டே இருந்துச்சு. சமீபத்தில் சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக இதையும் பண்ணியிருக்காரு. அவருக்கு ட்ராக்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும்பொழுது முதல் கால் அங்கிருந்து தான் வருது. விஜய் அவர்கள் தான் ஆறுதல் கேட்டாங்க. இரண்டாவது அவருக்கு விருது வழங்கினதுக்கு அப்புறமும் அங்கிருந்து தான் முதல் கால் வருது. எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து அந்த ஃபேன்ஸோட வாருக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு எடுத்துக்கிறதா, இல்லை வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இதை நம்ம பார்க்க முடியும்? இல்லை, இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் கூட. வந்து ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆரம்பத்தில் நம்மளாம் வந்து துணிவு வாரி சமயத்தில் பார்த்தோம். நேரடியாகவே அந்த கோயம்பேட்டில் நடந்த சம்பவத்தில் லைவாக பார்த்தோம். அதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் இந்த ஃபேன்ஸோடைய மோதலை தாண்டி சோஷியல் மீடியாவில் இப்போ முகம் தெரியாத ஆட்கள் மோதிக்கிற இது இருக்குங்களா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் எல்லாம் ஒன்று தான். நாங்களாம் திரையில் ரசிக்கிறவங்க, ஒவ்வொருத்தரை கொண்டாடுறவங்கன்னு எங்கே பட்டவர்த்தனமாக தெரிய வந்ததுன்னா, விஜய் விக்ரவாண்டியில் நடத்தின அந்த மாநாட்டுக்கு ஒரு கட் அவுட் வச்சாங்க. முதல்ல வர தம்பி அவர் வந்து தல ரசிகண்டா, தளபதி தொண்டனான். அங்கேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். ஓகே ஓகே. அதனால் நாங்கள் யாருமே ஒன்றும் அதெல்லாம் ஒரு அடிதடியோ சண்டையோ எங்களுக்குள்ள எந்த போரும் கிடையாதுன்னு. அதே வேளையில் ஒரு கார் ரேஸில் இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பரிசை வாங்கியிருக்காரு. அதுக்கு ஏன் வந்து விஜய் வாழ்த்து சொல்ல ஒரு பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. அந்த விருதை கூட விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல் இதுவாக வந்து திருச்சி விடலாம் பார்த்தாங்க. வந்து இவரை வெறுப்பேற்றுறதுக்காக இவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். இவரை வந்து யார் அஜித்தை வந்து பிஜேபிக்கோ இல்லை திமுகவுக்கோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூப்பிட்றாங்க. இது மாதிரியான கதைகள்லாம் இருந்தது. ஒரு விருது கொடுத்ததுக்காக இந்தியாவினுடைய ஒரு உயரிய விருது பத்ம விருதில் அஜித்திற்கு ஒரு தகுதியான ஒரு நபர் கொடுத்ததில் எந்தவித தவறும் கிடையாது. சரி. ஆனால் அஜித்துடைய நிழல், அஜித்துடைய இன்னொரு பிம்பம், மேனேஜர் எப்படி வேணாலும் சொல்லலாம். சுரேஷ் சந்திரா அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. ரைட்டு, அந்த வாழ்த்து சொன்னதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. ஏன் வந்து இதை வந்து பொத்தி வச்சு யாரோ கேட்கும் பொழுது இப்போ கூட அந்த ஒரு பேட்டியில் பார்த்தா தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. வந்து வாழ்த்துனாருன்னு சொல்லிட்டு போனால் என்ன இருக்குது. வந்து அப்போ அஜித்தும் விஜயும் வந்து உண்மையிலே ஒரு நண்பர்களாக இருக்கார்கள். நான் விவரம் சொல்ல, பொதுவாக விஜய் பக்கமும் பார்த்தீங்கன்னா அஜித் பக்கமும் சுற்றி இருப்பவங்க தான் வந்து
ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு மாயை ஏற்படுத்தணும், அவங்களுக்குள்ள ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணணும், 2 பேரும் வந்து எளியும் புனியமாக இருக்கணும் அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இது இமீடியட்டாக சொல்லியிருக்கலாமே அஜித்துடைய மேனேஜர், ஏன் இவ்வளோ காலதாமதமாக சொல்கிறாரு? அந்த வாழ்த்து சொன்னதை அதை ஒரு பதிவாக கூட போட்டிருக்கலாமே, இதில் போய் என்ன இருக்குது? அதுதான் சார் எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா ரஜினி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றீங்க, மற்ற கட்சி தலைவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றீங்கன்னா நீங்க எக்ஸலத்தில் வந்து ஒரு அறிக்கையா வெளியிடுறீங்க. அப்பேற்பட்ட விஜய் அவர்கள் ஏன் அஜித் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அவர் அறிக்கை கொடுக்கல அப்படின்னு ஒரு விஷயம் தான். இதுக்கு அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு தரப்புல இருந்து ஒரு பதில் வரவே இல்லை. எதனால சார் இது? இல்லை, இதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் நம்பகத்தன்மை கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு வாழ்த்து வந்து நீ ஒரு காலத்தில் வந்து வாழ்த்து மடலாக அடித்து அதை ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபேக்ஸ் பண்ணி இல்லைனா வந்து ஒரு கவரில் போட்டு செய்தி ஆசிரியர்னு எழுதி அவர்கிட்ட கொடுத்து அதை பிரசுரமாகி மறுநாள் தான் தெரிய வரும். இன்றைக்கி இருக்குது எக்ஸ் வலைதளம் வந்து இன்ஸ்டா இருக்குது, என்ன வேணாலும் சோஷியல் மீடியா இருக்குது. ஒரு நொடியில் தொட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அட்மின் தான் பண்ண போகிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஃபோன் பண்ணார், நான் அட்டன் பண்ணேன், ரிசீவரை கொடுத்தேன், அவர் அலோ சொன்னார்ன்ற ரேஞ்சில் ஏன் சொல்லணுன்றது தெரியல. ஓகே, நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பக்கம் வந்து விஜய் அரசியலுக்குள்ளே போயிட்டார், இன்னொரு பக்கம் வந்து அஜித் வந்து கார் ரேஸில் இப்போ துபாய் தாண்டி யூரோப்பை தாண்டி உலக அளவில் போயிட்டுருக்கார். அவரும் படங்கள் நடிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிப்பாருன்னு நினைக்கிறேன். இது அடுத்த கட்டமாக சிவகார்த்திகேயன் மாதிரி தனுஷ், சிம்பு இவங்க தான் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேன்ஸுக்குள்ளே இருந்த அந்த போட்டி, அந்த விஷயம், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருந்தது. இதை ஆரம்பத்திலே செஞ்சுருக்கலாமே. அப்படி யாரும் வந்து ஃபேன்ஸுங்க வந்து நிஜமாகவே போட்டி போடல, யாரும் வந்து மல்லுக்கு நிற்கல, யாரும் வந்து சட்டையை பிடிச்சி வந்தல, யாரும் கோதாவில் பண்ணல. இவர்களுடைய சுய லாபத்திற்காக, இவர்களுடைய விளம்பரத்திற்காக, இவர்கள் சார்ந்து இருக்கிற அந்த ஹீரோக்களுடைய சம்பளத்திற்காக, இவர்களுடைய வேலைக்காக இதெல்லாம் பண்ணதுன்னு நமக்கு தெரிய வருது இப்போ. ஓகே, விஜய் அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாரோ அஜித் அவர்கள் இந்த இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது பொறுத்து? ஏன்னா அவருக்கு ஏன் கொடுக்கல, ஒரு வாழ்த்து சொல்லலை அப்படின்றது ஆதங்கமாக நிறைய பேர் பதிவிட்டு இருந்தாலுமே கூட இப்போ ரொம்ப சுமூகமாக வந்து இல்லை அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, முதல் அழைப்பே வந்து அங்கிருந்தா வந்துச்சு அப்படின்றப்போ மறைமுகமான ஒரு ஆதரவா அப்படின்ற மாதிரி. மறைமுகமாக ஆதரவு தாண்டி 2 பேரும் சமகாலத்தில் ஒன்றா வளர்ந்தவங்க தான். ராஜாவின் பார்வையின் படத்தில் ஒன்றா நடித்தாங்க. வந்த பிறகு ஒருத்தருக்குள்ள ஒரு போட்டி தான் இருக்கும், செய்ய வந்து ஒரு எதிர்வினையான போட்டிகள் இருக்கும். வந்து யார் அதிகமாக சம்பளம் வாங்குறது, யார் படம் அதிகமாக ஓடுது, யாருக்கு ஓப்பனிங் அதிகமாக கிடைக்குதுன்னு ஒரு வயசு. இப்போ ஒரு எல்லாருக்கும் 50 வயசு 50+ மேலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு மெச்சூர்டான ஒரு இது வந்துச்சு. சினிமா நடிச்சது போதுன்னு வந்தாச்சு. ஒரு தாவேக்கா தலைவராக அவருடைய மாஸ் அந்த பக்கம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்ல போகிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்ற ஒரு யதார்த்தமான கேள்வியெல்லாம் கேட்குற அளவுக்கு அஜித் வந்துட்டார். அவருடைய அந்த குணமே அதுதான் ஆரம்பத்தில் இருந்து. ஏன்னா ராஜாவின் பார்வைன்னு சொல்லும்பொழுது அந்த படத்தில் நடித்த இந்திரஜா அவங்க கூட ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. வந்து விஜய் சாருக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சேர்ற கூட்டத்தை வச்சு நீங்கள் எதையும் கணிச்சிடாதீங்க, தகுதியான ஆட்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சிரஞ்சீவியும் பவன் கல்யாணும் கட்சி ஆரம்பித்த போது பக்கத்தில் இருந்து பார்த்தவர். அவங்க ஆரம்பித்த போது இப்படி ஒரு மாதம் சிரஞ்சீவியே வந்து இங்கே சென்னையில் வந்தப்போ ஒரு பட ப்ரொமோஷன் சொன்னாப்புல, நான் திருப்பதியில் நின்னப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது, நான் தான் சோல்ட் அவுட், நான் தான் மிகப்பெரிய வெற்றி நினச்சேன், டெபாசிட் போயிடுச்சுன்னு ஓப்பனாகவே சொல்கிறார். இந்த பிரஜா ராஜ்யம் கட்சி ஆரம்பிச்சு அதோட அரசியலில் வெளியே வந்துட்டேன்னு பவன் கல்யாணம் முட்டி மோதி அதன் பிறகு மக்களை போய் ஒரு நடைபயணத்தில் சந்தித்து மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சி இந்த ஜனசேனா வந்து அத்தனை எம்எல்ஏக்களுடன் இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கார். வந்து இதை தான் இந்திரஜா சொல்லியிருந்தது. வந்து இப்போ விஜயோடையும் அந்த மாற்றத்துக்கு வந்தாச்சு. அவர் வந்து மக்களை சந்திக்கிற ஒரு பயணம் ஒரு பக்கம் இருக்குது. அஜித்தும் மறைமுகமாக ஆதரவு என்ன வந்து நேரடியாக கூட சொல்லலாம். வந்து இல்லை விஜய்க்கு ஆதரவு எப்போ இருக்கும் சார்? தாவேக்கா விஜய்க்கு ஆதரவு இருக்குமா? ஏன்னா அரசியல் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேணாம்னு தள்ளி நிற்கக்கூடியவர் தான் அஜித் அவர்கள். தாவேக்கா விஜய் அவர்களுக்கு அஜித் அவர்கள் ஆதரவு அப்படின்னு தாண்டி அவர் என்ன பிரச்சாரம் பண்ணும்போது இவர் வந்து ஆதரவாக கொடுக்க போகிறாரு. ஒரு வாழ்த்து சொல்லலாம், சரி நம்ம சமகாலத்தில் வந்துட்டு இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் இருக்கிற மனநிலை அஜித்துக்கும் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் ஒரு 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, நமக்கு போட்டியாக இருக்காரு. ஒரு ஓப்பனிங் அவருக்கு வந்து ஒரு மாஸ் ஓப்பனிங், இன்றைக்கி தேட்டருக்காரன் டிஸ்ட்ரிபியூட்டரும் விஜய் வந்து தன்னுடைய அந்த சினிமாவில் கடைசி படத்தை கொஞ்சம் ஏதாவது மாறுதலுக்கு உட்பட்டது மாதிரி பண்ணலாமே. நீங்கள் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம்லாம் பண்ணலாம். ஏன்னா உங்கள் படம் வந்தால் தான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி, அஜித் படம் வந்தால் தான் அப்படி. அதனால் அதை வந்து ஏதாவது வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணலாமே அப்படின்னு கேட்குற இடத்துல அஜித் பார்க்குறாருன்னா அஜித்துக்கு அந்த மனநிலை இருக்கு இல்லையா? என்னையா வந்து இவ்வளோ கோடி சம்பளம் இவ்வளோ ஒரு மாதம். பொதுவாக நீங்கள் அரசியலுக்கு வருகிற நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆனவங்க தான். இப்படி உச்சத்தில் இருக்கிறவங்க யாருமே வரமாட்டாங்க. அது ஒரு பெரிய துணிச்சல். அந்த துணிச்சலே வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஜய் ஒரு கட்ஸான ஆள் தான்ப்பா. அவருக்கு ஒரு பாராட்டலாம்,
அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம். ஆதரவுனா ஒரு மறைமுகமாக ஒரு வாழ்த்து சொல்லலாம், மேபி அவர் கூட ஃபோன் பண்ணி கூட பேசியிருக்கலாம், 2 பேரும் அதை வெளியிடாமல் கூட இருந்திருக்கலாம். இதுதான் விருது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த உதயநிதியோட ப்ரொடக்ஷன், அதாவது ரெட் ஜெயின் ப்ரொடியூஸ் பண்ண கூட புது படத்தில் அஜித் அவர்கள் நடிக்க போகிறாங்க. விஜய் சம்பளத்தை தாண்டின ஒரு சம்பளமாக இருக்க போகுது அப்படின்னு இந்த பக்கம் விருது வழங்குறாங்க. அதுக்கு முன்னாடி விஜயின் கட்சி கொடியை வந்து சின்னத்தை அவரோட உடையில வச்சிருந்தார் அப்படின்னு எல்லாருமே பங்கு போடுறாங்களே சார் அஜித் அவர்கள். அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? அஜித் பங்கு போடுறதை தாண்டி வந்து ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அஜித் சினிமாவுக்கெல்லாம் இனிமேல் ஒன்றும் கிடையாதுங்க. விடாமுயற்சியே வருமா வராதா? ஏன்னா 2 வருஷத்து ப்ராஜெக்ட் வந்து இதை தாண்டி இப்போ வந்தாலும் அஜித்தெல்லாம் முன்ன மாதிரி யாரும் ரசிக்கலாம் மாட்டாங்க. அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தபோது உடனே இமீடியட்டாக அந்த விடாமுயற்சி கான்ட்ரவர்சி வந்தவொடனே அந்த குட் பேட் அக்லி வந்து இமீடியட்டாக ஆரம்பிச்சது. ஏக்தம் அதுக்கு அடித்து ஷூட்டிங் முடிச்சாச்சு. ஏன்னா மகிழ் திருமேனியுடைய ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா காலையில் இந்த படத்தினுடைய பகல் முழுக்க இந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு இமீடியட்டாக பல்கேரியா கிளம்பிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எடுத்தோம், அங்கே போனீங்கன்னா அது வந்து சென்ட் சீக்வன்ஸாக இருக்கும். சார் என்னங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் தூங்கினா போதும் மகிழ் அப்படின்னு வந்து அதுதாங்க அவருன்னு. அது காரணம் என்னன்னா இந்த மாதிரியான ட்ரோல் சம்பவங்கள் வந்து இது விடாமுயற்சி வரும் வராது, இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வந்து கைவிடப்பட போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து தான் வந்துருக்குது. ஆனால் ஒரு 2 வருஷம் அந்த படம் வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு ஒன்று, அதுக்காக ஃபேன்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் ஒரு ஹீரோவுக்கான பெரிய பலம் வந்து. இப்போ ஒரு ஃபேன்ஸே நான் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க வந்து எங்களுக்கு பண்டிகைக்கு தீபாவளிக்கு வர வேணாம், பொங்கலுக்கு வர வேணாம், February 6 தான் எங்களுக்கு தீபாவளியும் பொங்கலும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ஹீரோ மீது உள்ள ஒரு அன்பின் காரணமான ஒரு விஷயம் தான். இது அஜித்தை வந்து இப்படி பங்கு போடுறாங்கன்னு தாண்டி வந்து அஜித்துக்கான ஒரு மாஸ் இன்னும் இருக்குது. அந்த மாஸை அவர் பயன்படுத்திக்கிறார் இல்லையா, எங்களுக்கு கொடுங்க நீங்கள், நாங்கள் உங்களை வச்சு படம் பண்ணுறோம், நாங்கள் எதுவும் உங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அஜித்தும் அஜித் ரசிகர்களும் இப்போ யாருக்கு தான் சார் சொந்தம்? என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க? ஏன்னா அஜித் எப்போவுமே வந்து தன் ரசிகர்களுக்கு இவங்களுக்கு ஆதரவாக இருங்க, இல்லை இங்கே நீங்கள் போங்க அப்படின்றது என்றைக்குமே அவர் சொன்னதும் இல்லை, சொல்ல போகிறதும் இல்லை. இருந்தாலும் அவங்க இப்போதைக்கு இந்த நிலவரத்தப்படி யாருக்கு தான் சார் அவங்க சொந்தம்? இல்லை யாருக்கு சொந்தம் நீங்களே சொல்லிட்டீங்க, யாருக்கும் அவர் இது பண்ண போகிறது இல்லைன்னு அவரே அதான் சொன்னார் வந்து 2 பேரையும் வாழ்க வாழ்ன்னு சொல்லி நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க, நீங்கள் ஒரு உயரத்து இடத்துக்கு வரணும், நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நீங்கள் கொடி கட்டிக்கின்னு வர வேணாம், நீங்கள் வந்து கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ண வேணாம், திரும்பவும் நீங்கள் கோஷம் போட வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். அதே சமயத்தில் நீங்கள் ஆதரவு கொடுக்காது, ஏன்னா மன்றமே வேணான்னு சொன்னவர் வந்து அது ஒன்றும் பெரிய இதுவாக எடுத்துக்க போகிறதில்ல வந்து. ஏன்னா இந்த விக்கிரவாண்டியில் அந்த கட் அவுட் வச்சதுக்கு ஒரு மன்றமாக இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு வாய்மொழி உத்தரவோ ஒரு ரகசிய உத்தரவோ கூட வந்திருக்கலாம். நீங்கள் ஏங்க வந்து விஜய்க்கெலாம் ஆதரவு கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு கூட வந்திருக்கலாம் வந்து. ஆனால் அதெல்லாம் வந்து அஜித்க்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கேஷுவலான ஒரு நபர் வந்து. ஓகே, லைக்காவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு படம் விடாமுயற்சி அப்படின்றது. மகிழ் திருமணி அவர்கள் பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் மாறுதலாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சார். ஏன்னா ஒரு ஹாலிவுட் ஒரு ஸ்டைலில் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷுவல்ஸாக நம்ம பார்த்து அவ்வளோ தூரம் கம்பேர் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் அங்கேருந்து அந்த நாட்டை எடுத்திருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்பொழுது நீங்கள் பெருசாக எதிர்பார்த்துறாங்க, இது வந்து ஒரு லவ் ஜானர், இது வந்து ஒரு 4 பீரியடில் நடக்கக்கூடிய படம் அப்படின்ட்டு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹிண்டெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன எதிர்பார்ப்போடு இருக்காங்க மக்கள். குறிப்பாக விடாமுயற்சியின் ஒரு 5 நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றப்போ அந்த ஒரு எதிர்பார்ப்பு எந்த லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு மகிழ் திருமணி ஒரு இன்டர்வியூ பெரிய ஆச்சரியமாக இருக்குது வந்து. அது சினிமாவில் வந்து நீங்கள் தவறாக சொல்ல, ஒரு சும்மா ஒரு சாதாரண உப்மா படம் டைரக்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் அவருக்கே தெரியும் இது உப்மா படம் தான் வந்து. ஆனால் வெளியே வந்து கொடுக்குற பில்டப் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் தமிழ் சினிமாவே கலக்க போகுது, இது பாருங்கள் வந்து 200 நாள் அடிக்க போகுதுன்னு வந்து பேசுவாங்க. அது ஏன்னா தான் கண்டென்ட்டை தான் பேசலாம் எப்படி அப்படின்னு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் பார்க்காதீங்க, இதில் ஓப்பனிங் சாங்கு கிடையாது, பஞ்சு டைலாக் கிடையாது, அவர் பாட்டுன்னு வந்து போவார், இது ஒரு குடும்ப படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுவே கூட ஒரு டெக்னிக்காக இருக்கலாம். மேபி சமீப காலமாக ஊடகங்கள் அப்புறமா வந்து மற்றவர்கள் இந்த சோஷியல் மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படத்தை ஆச்சா போச்சான்னு கொண்டு வந்து ஓவர் ஹைப்பில் கொஞ்சம் நிறுத்தினோடனே இந்த ரசிகர்கள் போய் அந்த படத்தை பார்க்கணுன்னா இவ்வளோதானா அது அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அது நீங்கள் அது இதுக்கு சரியான உதாரணம் கங்குவா. ஆச்சா போச்சா இது வந்து பூனை புலியாக போகுது, யானை எலியாக போகுதுன்ற ரேஞ்சில் என்னென்னோ சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. இவ்வளோதான படம் அந்த கொந்தளிப்போடைய வெளிப்பாடு தான் அவருக்கு வந்து அந்த பப்ளிக் ரிவ்யூலாம் கொடுத்தது. அதுக்கு போய் ரிவ்யூ கொடுத்தவங்க மாதிரிலாம் வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுத்தவங்க மாதிரிலாம் வந்து சண்டைக்கு போட்டாங்க. வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் ஓகே அவங்க கொண்டாட போகிறாங்க வந்து. இதுக்காக இப்படி ஒரு டெக்னிக்கை மகிழ் திருமேனி யூஸ் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது வந்து. ரொம்ப நாள் இல்லை, இது ஒரு 5 நாள் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோவில் தெரிஞ்சு போய்டும் வந்து. பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேசும்போது ஜனநாயகன் படம் வந்து அந்த போஸ்டர்ஸே நிறைய விஷயங்கள் பேசிச்சு. அந்த பக்கம் விருது கொடுத்தீங்களே, எம்ஜிஆர் அவர்கள் விருது வாங்கலை, நான் எம்ஜிஆர் பாணியில் நடக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் அந்த போஸ்டரா நான் ஆணையிட்டால் அதை தான் குறிக்குதா சார்? எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருடைய அரசியலை தொடாமல் யாரும் அரசியல் பண்ணவே முடியாது, நிச்சயமாக பண்ண முடியாது வந்து. ஏன்னா இதே விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் வந்து விஜய் பேசுந்து
கூத்தாடின்னு 2 பேரை சொன்னீங்க. வந்து தமிழ்நாட்டில் எம்ஜிஆரையும் ஆந்திராவில் வந்து என்டிஆரையும் சொன்னீங்க. அந்த கூத்தாடிகள் தான் 10 வருடம் ஒரு நிலையான ஸ்ட்ராங்கான ஆட்சியை கொடுத்து எதிராளிக்கு வந்து ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணாங்க. அது மாதிரி நீங்கள் கூத்தாடின்னு கடந்து போக முடியாது. விஜய்க்கு அந்த கூத்தாடின்ற ஒரு விமர்சனம் வந்த பொழுது பல பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு கூத்தாடிகள் இல்லை என்றால் இன்றைக்கி வந்து ஒரு பொழுதுபோக்கு. இன்றைக்கி தானே உங்களுக்கு வாட்ஸ்அப்பு, இது யூடியூப்பு, அது இதுன்னு எல்லாமே இன்ஸ்டான்னு வந்துருச்சு உங்களுக்கு. அந்த காலகட்டங்களில் கூத்து தானே வந்து அப்போ மகிழ்வித்தவர்கள் அவங்க தான். அதுக்கப்புறம் தானே சினிமா வந்து, சினிமாவுக்கு அப்புறம் டிவி வந்தது, எல்லாம் வந்தது. அப்படி நீங்கள் ஈஸியாக கடந்து போய் அந்த கூத்தாடி வர்க்கத்திலிருந்து வந்தவன் தான் நானும் எதிர்காலத்தில் சிஎம் ஆகலாம் அப்படின்றது சொல்லியிருந்தா எம்ஜிஆர் அரசியலை தொடாமல் யாரும் வர முடியாது. எம்ஜிஆர் அரசியலில் தான் அவர் கையில் எடுத்துக்கிறார் விஜய். அதை தான் நான் ஆணையிட்டால். படத்தோட அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் 2026 பொங்கலுக்கு தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களை மறந்துடுவாங்க அப்படின்னு ஒரு அதுதான் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. அது சாத்தியமா சார்? இல்லை, ஆக்சுவலாக அப்படி ஒரு இது நான் விசாரித்த வகையில் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன காரணம் தான். ஏன்னா வந்து இன்னும் 2026 எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு தீபாவளி ரிலீஸ்னு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க வந்து ஒரு அக்டோபர் மாதம் அப்படின்னு. அக்டோபர் மாதம் வந்துருச்சுன்னா மே மாதம் எலெக்ஷன் 2026. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கண்டென்ட் அது வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஜனநாயகனை நிச்சயமாக ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக தான் இருக்குன்னு தெரியுது. டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வச்சுருக்காங்க. அது கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மக்கள் நாயகன் வச்சுருக்கலாம், மக்கள் தலைவன் வச்சுருக்கலாம். ஏற்கனவே தலைவான்னு ஒரு படம் வந்துடுச்சு. அதெல்லாம் மக்கள் தலைவன்லாம் வைக்க மாட்டாங்க. ஜனநாயகம் நல்ல இதுதான், ஒரு பீப்புளுக்கான லீடராக நான் வரேன் அப்படின்னு. அதனால் ஒரு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா? அந்த ரிலீஸ் ஆன சூட்டோட சூடாக அந்த எலெக்ஷனை வரும்பொழுது இது அந்த எலெக்ஷனை ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை இந்த படம் உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. எச் வினோத் அது மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருக்காருன்ற ஒரு தகவல் வந்து எனக்கும் அதுதான் தோணுது. வந்து ஒரு தீபாவளி இல்லாமல் 2026 பொங்கலுக்கு ஜனநாயகன் கடைசி படம்னு அது எப்போ வேணாலும் வரலாம் இல்லைங்களா? ஏன்னா அடுத்தடுத்த லைனப்பில் இருந்தது விஜய்க்கு அப்படின்னா இந்த படத்தை இப்போ தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும். இந்த டெக்னிக் நல்ல விஷயம் நான் எனக்கு தோணுது வந்து. ஓகே, என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் அங்கே? ஏன்னா வந்து இந்த அரசியல் சார்ந்த வசனங்கள் அதிகமாக இருக்கணும், அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அந்த படத்தில் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எச் வினோத் அதுக்கு அனுமதிப்பார்? இல்லை, நிச்சயமாக இருக்கும். வந்து எச் வினோத் கொடுத்த ஒரு பேட்டியில் என்னென்னா அவர் விஜய் சார் என்கிட்ட ஒரே ஒரு டிமாண்ட் மட்டும்தான் வச்சார். எனக்கு வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸும் வந்து படம் பார்க்குறவங்க இருக்காங்க, அதே தவிர எல்லா கட்சிக்காரர்களும் படம் பார்க்குறவங்க இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கன்னாரு அப்படின்னு. எல்லா கட்சிக்காரர்களும் சொன்ன இடத்துல தான் விஜய் வந்து அவருடைய பலமே நிற்குது வந்து. ஏன்னா யாரையும் தயவுசெய்து இங்கே வந்து கேலி பண்ணிடாதீங்க, ட்ரோல் பண்ணிடாதீங்க, யாரையும் மீம்ஸ் மெட்டீரியலாக ஆக்கிடாதீர்கள், மற்ற தலைவர்களை, அரசியல் தலைவர்களை அப்படின்னு உறுதியாக இருக்கார். இங்கே ஒரு மாநாடு நடக்குது, 10 லட்சம் பேர் வராங்க. 10 லட்சம் பேர் வந்து அங்கே பேசுகிறாரு விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள்ன்றாரு. மறுநாள் வந்து சீமான் வந்து ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை, ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை, ஒன்று தமிழ் தேசியன்னு சொல்லு, ஒன்று திராவிடன்னு சொல்லு, ரோட்டுக்கு நடுவில் லாரி அடிச்சு இதுவாகிடும், கூமட்டார் அரசியல் பண்ணுறியா? எப்போ விஜயை தொட்டாரோ அப்பயே சீமானுடைய கிராஃபு இந்த சீட்டு கட்டிலேருந்து கடன்னு இறங்கிடுங்களே அது மாதிரி இறங்கிடுச்சு. அப்படி பேசின அன்றைக்கே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் இறங்கி தெறிக்க ஆரம்பித்தாங்க. அது உடனே வாய்மொழி உத்தரவாக விஜய்க்கு இருந்து வந்த தகவல் என்னென்னா சோஷியல் மீடியாவில் இப்படி பண்ணாதீங்கன்னு. இப்போ கூட ஒவ்வொரு சந்திப்புலையும் வந்து யார் எதிர்வினை ஆற்றினாலும் நீங்கள் தயவுசெய்து அதுக்கு பதிலடி கொடுக்காதீங்க, என்ன வேணாலும் பயன்பட மாட்டோம், நம்முடைய இலக்கு 2026. அதை தான் எச் வினோத்துக்கும் சொல்லியிருக்காரு. ஓகே, இதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காரு. சார், ஓவர்சீஸில் மிகப்பெரிய கோடிக்கு பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படின்னாங்க. ஓடிடியில் போகலை அப்படின்ற விமர்சனம் இருந்தாலும் ஓவர்சீஸில் பல கோடிக்கு இது விலையாயிருக்கு. அது இல்லாமல் தமிழ் சினிமாவில் பண்ண இத்தனை வருடம் அந்த படங்கள்லேயே இந்த படம் தான் அதிகமான ஒரு வசூல் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். சாதனை பண்ணியிருக்கா ஜனநாயகம்? இல்லை, சாதனை பண்ணி இப்போ வந்து ஓவர்சீஸில் வந்து 75 கோடிக்கு டிமாண்ட் இருக்குது வந்து 75. ஏன்னா லியோவே பார்த்தீங்கன்னா 72 கோடி, அதுதான் ஹையஸ்ட்டு. 75 கோடி இன்னும் கூட அவங்க வந்து பேசினா அது 100 கோடியாக மாறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் தான். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா விஜயோடைய கடைசி படம் அப்படின்போது எல்லா தரப்பு ரசிகர்களும் எல்லா மக்களுக்கும் என்ன அந்த கடைசி படத்தில் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு, கடைசி படம் நடிச்சிருக்காரு என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராஃபிட் இருக்குங்க பாருங்கள், சேட்டலைட்டு, அப்புறமா இது ஓடிடி, லொட்டு லொசுக்கு, இதுவே ஒரு பெரிய தொகைக்கு விலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிஸ்னஸ் அவன் ஓப்பன் பண்ணல. ஓகே, இந்த பக்கம் தனுஷ் ஒரு பக்கம் வேகமாக பயணிச்சிட்டு இருக்காரு. இயக்கமும் சரி நடிப்பும் சரி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த எல்சியூவில் இணைய போகிறதா திடீர்னு 2-3 நாட்களாக சமூக வலைத்தளங்கள் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்ன விஷயம் சார்? சாத்தியமா? ஏன்னா இவர்கிட்ட ஒரு கணக்கில் படங்கள் இருக்குது, லோகேஷ் டீமே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ரெடியாக இருக்குது. சாத்தியமா இணைவாங்களா அந்த எல்சியூவில்? வெறும் பேச்சுவார்த்தையாக வெறும் வதந்தியாக தான் போயிட்டு இருக்கு வந்து. மேபி வந்து லோகேஷ்க்கு என்னன்னா இப்போ ஒரு இது இடையில கூட சொல்லிட்டு இருந்தாரு, நீங்கள் அஜித்தை வச்சு படம் பண்ணுவீங்களா அப்படின்னு.
அவர் கூப்பிட்டா நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, அஜித் இந்த கார் ரேஸ் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் எதுவுமே நான் படத்தில் கமிட் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருங்களே, அது வரைக்கும் இல்லை. இன்றைக்கி ஏதோ விடாமுயற்சி வருது, ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி வருது, கண்டிப்பாக அதுக்கிடையில் படம் பண்ண போகிறதில்ல. அந்த அக்டோபருக்கு பிறகு மார்ச் வரைக்கும் ஒரு சின்ன கேப் கிடைக்குது. மார்ச்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபார்முலா ரேஸில் கலந்துக்கிறாரு. அதுவும் முழுசாக ஒரு கார்லேயே அப்படியே பயணப்பட்டு போயிடுவார். இந்த இடைப்பட்ட கேப்பில் லோகேஷ் கிட்ட ஒரு படம் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, அதுதான் தன்னோட கடைசி படமாகவும் இருக்க ஒரு வாய்ப்பும் இருக்குது. மேபி இருக்கலாம். வந்து அவருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், அது மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. துபாயில் தான் போய் செட்டில் ஆக போகிறாருன்ற மாதிரி விஷயம், அங்கே வீடுலாம் வாங்கியாச்சுன்ற மாதிரி தகவல்லாம் இருக்குது. போதும் நடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தொய்வு வரும். இப்போ விஜய்க்கே வந்துடுச்சு அப்படின் பொழுது ரைட், நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பக்கம் போவோம், நம்ம ஃபேமிலியோட ஜாலியாக இருப்போம். இப்போ இது நடிச்சது வரைக்கும் போதும் அந்த மனநிலை இருக்குல்ல. அந்த படம் கடைசி படமாக, இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கக்கூடிய அஜித் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூலி, ஜெயிலர் 2, அடுத்தடுத்து அந்த குதிரை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு குதிரை. இந்த பக்கம் அட்லி ரெடியாக இருக்கிறதாவும் கேள்விப்படுறோம். சல்மான் கான் படத்தில் இவர் கேமியோ கொடுப்பாரா, இல்லை வந்து இவர் தனியாக ஒரு புது படம் இயக்க போகிறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போ நடக்க விஷயம்? இல்லை, எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பதிவு ஒருத்தர் போட்டிருந்தார். ஒரு திரைப்பட இயக்குனர் முகநூலில் வந்து செல்வன் அன்பு அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எழுத்தாளர் சுஜாதா வந்து ஒரு கற்றதும் பெற்றதுன்னு ஒரு தொடர் ஒன்று எழுதிட்டு இருந்தார் ஒரு வாரப்பத்திரிகையில். இப்போ நான் எந்த சுஜாதா எழுதியிருக்காரு, இப்போ எந்த மணலில் நான் இருக்கேன்னா, ஒரு கழிப்பறைக்கு போனால் ஒரு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும், ஒரு சாப்பாடு சாப்பிட்டா உடனே ஜீரணம் ஆகணும், ஒரு படுத்த உடனே எனக்கு ஒரு தூக்கம் வரணும், இந்த மாதிரியான ஒரு மணலில் இருக்கிறேன் அப்படின்னு. அப்படி அவர் அந்த கற்றதும் பெற்றது எழுதினப்போ அவருடைய வயது வந்து எழுத்தாளர் சுஜாதாவுடைய வயது 70. ஆனால் ஒரு 74 வயசுக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி ஓடுறாப்புல ஏர்போர்ட்டில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. கூலின்னு ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2ல் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நடிக்கிறாரு. அந்த வீடியோ வந்து பொய்யின்றாங்க, மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு மேக்கிங் வீடியோ விடுறாங்க. மேக்கிங் வீடியோ மட்டும் அதுலேருந்து ஸ்டில்ஸ் எடுத்து விடுறாங்க. சரி, அந்த கூலி முடிஞ்சு ஜெயிலர் 2 முடிஞ்சு மணிரத்னமும் அவரும் இணைய போகிறாங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படின்பொழுது ரஜினிகிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. இந்த 74 வயசில் இப்படி இருக்கிற ஒரு மேஜிக் வந்து, ஏன்னா ரஜினிக்கு இருக்கிற சொத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து இப்போ பணம் சம்பாதிச்சு தான் வந்து இதுவாகணும் கிடையாது. இப்போ எப்படி வந்து விஜய்க்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது, அஜித்துக்கு வந்து ஒரு கார் ரேஸ் இருக்குதோ, அதுமாதிரி அவருக்கு வந்து படம் நடிப்போம், இன்றைக்கி கடைசி 20 வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் ரஜினி வைத்து படம் எடுப்பவர்கள் எத்தனையோ இயக்குநர்கள், கேமராமேன்லாம் சொன்னது என்னென்னா, புதுமுக நடிகர் மாதிரியே செட்டுக்குள்ளே வருவார் அப்படின்னு. அதுதான் ரஜினியோட மிகப்பெரிய பலமே. வந்து அடுத்தடுத்த லைன் இப்போ என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மணிரத்னமும் ரஜினியும் இணையக்கூடிய ஒரு படமாக இருக்கும்ன்றாங்க. சிறப்பு சார். இந்த டைட்டிலுக்காக தான் எல்லாருமே அனலாக அடிச்சுக்கிறாங்க. பராசக்தி இன்னும் நடந்துச்சு சார். எஸ்கே டீம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்களா? ஏன்னா 2 ப்ரொடக்ஷனுமே பெரிய ஆட்கள், 2 நடிகர்களுமே வந்து பெரிய இடத்துலேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் பாண்டிகாகவும் இருக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் ஒரு டைட்டிலுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சையா? உண்மையிலே அந்த பராசக்தி அந்த கிளிம்ஸ் வீடியோ இல்லை டீசர் எப்படி வேணாலும் சொல்லலாம், சூப்பராக இருந்தது, வந்து பிரமாதமாக இருந்தது. குறிப்பாக சிவகார்த்திகேயனுடன் ஜெயம் ரவி, அதர்வா இவங்கெல்லாம் இணைஞ்சிருந்தது. ஒரு 1965 பின்னணியில் ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சம்மந்தமான கதைன்னு எல்லாருக்குமே தெரியும். வந்து குறிப்பாக இந்த இந்தி போராட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உயிர் நீத்த ராஜேந்திரன் அப்போதைய மாணவருடைய ஒரு பயோபிக் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைட்டில் பராசக்தி ஈரோடா அப்படின்ற மாதிரி இதுவாக இருந்தது. அதுக்கு நிறைய குளறுபடிலாம் வந்து ஏபிஎம் கூட ஒரு வாழ்த்து சொல்லி தான் ஒரு கடிதம் போட்டு, திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி நான் அதை தமிழுக்கு பயன்படுத்தலை, தெலுங்குக்கு தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், பராசக்தியுடைய ஒரிஜினல் ப்ரொடியூசர் வேலூரை சேர்ந்த நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் அவர்களுடைய வாரிசு வந்து இது எங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் அந்த படத்தை டிஜிட்டல் பண்ணி மறுபடியும் மறுவெளியிடாக அதை வெளியிட போகிறோம், அதனால் வந்து யாருக்கும் அந்த டைட்டில் கொடுக்கல, யாரும் எங்ககிட்ட NOC வாங்கலைன்னு அது ஒரு முற்றுப்புள்ளி. ஓகே, மறுபடியும் அதை சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல எங்களுக்காக நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டு நினைச்சு நம்ம சனிமுறை வந்து